எங்கள் எல்லையில் நாங்கள் அணை கட்டுறோம், அது என்னது தமிழக அரசு ஒப்புதல் தேவையில்லை, மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தா போதும், அதுலேருந்து நாங்கள் 400 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வோம் அந்த தண்ணி முறையை. கர்நாடகம் தனி நாடு அல்ல, இந்தியாவில் ஒரு அங்கம். இந்த இந்தியாவில் இருக்க அங்கத்தில் எல்லாம் கட்டி காப்பது மத்திய சர்க்காருக்கு உண்டு. உச்ச நீதிமன்றம் என்று மற்றொன்று இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் கட்டுவோம் என்று நேராக கட்ட முடியாது. அவர்கள் ஒரு அறிக்கை தயாரித்து அந்த அறிக்கையை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அனுப்பி அவர்கள் அதை பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கெல்லாம் போய் அதுக்கெல்லாம் வரமாட்டோம் இன்னொரு 2-3 டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவ்வளவு பண்ணி கடைசியில் ரெக்கமெண்ட் ஆகி எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் நோன்னு சொன்னோம். நோ தான். இதுதான் ஷார்ட். இதுக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. அதே போல் இப்போ காட்பாடி அடுத்த மகிமண்டலத்தில் ஷிப்காட் வரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. ஷிப்காட்டில் அல்லது இந்த பக்கம் இளையநல்லூர் கேட்குறாங்க. அது எனக்கு தெரியல. நான் கொண்டு வந்து நான் நினைச்சது ஷிப்காட்டுங்க. அது நியாயமாக பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரதே வேணாம்னு சொல்கிறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அது இளையநல்லூர்லாம் சேர்க்குறாங்கன்றது எனக்கு புதுசாக இருக்குது. இந்த தொகுதி மக்கள் என்ன மறந்துருக்கலாம்னு பேசுறீங்க, அதை பற்றி பேசுறீங்க? இல்லை இல்லை, நான் இப்போ கூட நான் போயிட்டு பரமசாத்திலேருந்து ஒரு செக் டேம் கட்டின பொன்னைக்கு அது எப்படி பார்த்து வந்து போனேன். நான் இப்போ மேலே இல்லை, இருந்தாலும் அது நான் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, வெள்ளம் வந்தால் அது சித்தூர் ரோடுக்கு வரையில் ஊர்களெல்லாம் அழிச்சிடும். தெங்கால் பரமசாத்து இதெல்லாம் அழிச்சிடும். போனவர் தண்ணி ஒரு கிழக்கு பகுதியில் போய் பொன்னை மிதக்கிறதுன்னு போட்டான் பத்திரிக்கையில். அப்போ அந்த தண்ணி அதில் நுழைஞ்சிடுச்சு. இப்போ 2 பக்கமும் நீளமான வேறு கட்டி கரை கட்டி அதுக்கு இடையில் இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் போனேன். நான் இனிமேல் நான் திறப்புழா நடந்து சீக்கிரமாக நடந்து அதுக்கு ஒரு திருப்பம் இருந்தால் பரவாயில்ல, யாரோ இருந்தாலும் பரவாயில்லை. அது நான் பெற்ற பிள்ளை, யார் கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். இருக்கு ஏதோ ஒரு தொகுதி மக்கள் நான் என்னை தொகுதி காட்பாடி தொகுதியை பொறுத்தவரையில் இந்த முறை அவர்கள் ஒரு பிரளயம் ஏற்பட்டதை போல ஒரு புயல் அடித்ததில் எப்படியோ வெஸ்டோசிசமான மாதிரி நடந்து வந்து விட்டது. அதுக்காக நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்கள் 25,000 ஜெயிப்போம் இல்லைன்னு சொல்லி இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது. அவர்கள் என்னை இந்த முறை தேர்ந்தெடுத்தார்களா இல்லையா என்பதல்ல காரணம். 50 ஆண்டு காலம், சற்று 50 ஆண்டு காலம் என்னை சாதாரண துரைமுருகனை ஊரறி உலகரை செய்த தொகுதி இது. எனவே இந்த மண்ணுக்கு நான் இறுதி வரையில் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இந்த மண்ணு நான் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னால் என்ன முடியுமோ அதை என் தொகுதிக்கு செய்வேன். என் தொகுதியை நான் அவ்வளவு மக்கள் பெற்ற பிள்ளையை போல் நேசிக்கக்கூடியவன் நான். தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனை அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து எல்லா பகுதியிலையும், குறிப்பா நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அதிக இடத்துல மின்வெட்டு, அடிக்கடி மின்வெட்டு பண்றாங்க. கேட்டா அது எந்த காரணமோ விளக்கமும் சொல்றது இல்லை. இதுல இப்போ கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள்லாம் எங்க ஆட்சியா மின்வெட்டு வந்தா மட்டும் திமுக ஆட்சியா மின்வெட்டுன்னு சொன்னாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாதான் மின்வெட்டுனாங்க. இப்போ மின்வெட்டா மின் கொட்டான்னு யாருக்கு தெரியும்?